ஸோ இந்த மிதுன ராசியில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் நட்டு வைக்கக்கூடிய கன்று என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது செங்கருங்காலி. ஸோ இந்த செங்கருங்காலி மரக்கன்றை கட்டாயம் நீங்கள் சனிக்கிழமை அன்று அல்லது திருவாதிரை ஜென்ம நட்சத்திர நாளன்று நீங்கள் இந்த மரக்கன்றை நட்டு வைத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நாகதோஷத்தினால் திருமண தடைன்னு நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்பேற்பட்ட தோஷங்களும் நீங்கக்கூடிய தன்மை இந்த மரக்கன்றில் உண்டு. ஸோ செங்கருங்காலி கிடைச்சதுன்னா உங்கள் கையால் நட்டு வைங்க. அதுவும் உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளன்று நட்டிங்கன்னா ரொம்பவே சிறப்பு. இல்லை அப்படின்னா சனிக்கிழமையில் நடலாம். ஸோ அது நட்டு வைக்கிறதோடு இல்லாமல் ஒரு வெள்ளை துணியில் மஞ்சளை தடவி அந்த செடி பகுதியில் கீழே சுற்றி விடுங்க. சுற்றி விட்டு அதுக்கு ஒரு தீபம் ஏற்றி தண்ணி ஊற்றி ஒரு வழிபாடு செஞ்சுருங்க முதல் நாளே. ஸோ இந்த மாதிரி செய்கிறப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு சுபகாரிய தடைகளாக இருந்தாலும் சரி, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் பிரச்சனையாகவே இருக்கும். வெளிநாட்டில் வேலை தேடுறவங்க, ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே சரி தாராளமாக இதை செய்யலாம். மாற்றங்கள் அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு.